நடத்திட சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாம் செல்லுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் பாஸ்கா காலத்தின் 4வது ஞாயிறை கொண்டாடுகிறோம். இந்நன்னாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்செய்தியின் மூலமாக நமக்கு கூறுவது, நானே நல்ல ஆயன், நானே வாயில், நானே வழி என்று சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவே நமக்கு ஆயனாக இருக்கிறார் என்று நாம் அனைவரும் நம்பிக்கை கொள்வோம். அவரே நமக்கு வழியாக இருக்கிறார் என்ற விசுவாசத்தில் நாம் வளர வேண்டும். இத்துன்ப வேளைகளிலே நமது நம்பிக்கையை அதிகரிப்போம். இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்லுவோம், நீரே எனது ஆயர், நீரே எனது வழியாக இருக்கிறீர் என்று நாம் கூற வேண்டும். இன்றைய சூழலிலே நாம் எதற்காக இப்படி ஒரு துன்பத்தை சந்தித்து கொண்டிருக்கின்றோம்? வாழுகின்ற மக்கள் வெகு நேரங்களில் நாமே சொல்லிக்கொள்வது, நானே தலைவன், நானே ஆயன், என்னையன்றி யாரும் இல்லை என்ற ஒரு சுயநல போக்கினால்தான் இந்த உலகத்திலே துன்பங்கள் பல அதிகரித்து வருகின்றது. இயேசுவை சுட்டிக்காட்டி கடவுளே ஆயனாக இருக்கிறார், எனக்கு வழியும் உண்மையுமாக இருக்கிறார் என்று வாழுகின்ற பொழுதுதான் இவ்வுலகமானது கடவுளுடைய அரசாக மாறும், கடவுள் விரும்பிய உலகமாக மாறும். எனவே அன்புக்குரியவர்களே, வெகு நேரங்களில் நமது குடும்பங்களிலும் நாம் பணிபுரியும் இடங்களிலும் என்னையன்றி யாரும் இல்லை, நானே தலைவன், என்னை பின்பற்ற வேண்டும் என்று கூறி தன்னலத்தால் நாம் வாழ்ந்து நம்மையும் வெறுமையாக்கிக் கொள்கின்றோம், நம்மோடு இருக்கின்ற சகோதர சகோதரிகளையும் வெறுமையாக்குகின்றோம். எனவே இந்த திருப்பலியிலே இந்த ஒரு கருத்திற்காக வேண்டுவோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எனது ஆயர், அவரே என்னை வழிநடத்துகின்றார், பசும் புல்லுக்கு அவரே என்னை அழைத்துச் செல்கிறார், நீதி வழியில் என்னை நடத்திச் செல்கிறார் என்ற அந்த 23ஆம் திருப்பாடல் ஒவ்வொரு நாளும் நமது குடும்பங்களில் ஒலிக்க வேண்டும். நமது ஜபமாக இந்த திருப்பாடலானது இருக்க வேண்டும். ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை, பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாறச் செய்கிறார் என்ற ஜபம் நமது அன்றாட ஜபமாக மாறட்டும். இந்த திருப்பலியில் தகுதியுடன் பங்கு பெற நமது குற்றம் குறைகள் பாவங்கள் அனைத்திற்காகவும் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையால், சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூத புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும்
மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, விண்ணவரின் மகிழ்ச்சியில் நாங்களும் பங்கு கொள்ள எங்களை அழைத்துச் செல்கின்றீர். அதனால் நல்லாயராகிய கிறிஸ்து துணிவோடு முன்னரே சென்றுள்ள இடத்துக்கு பணிவுள்ள மந்தையாகிய நாங்களும் வந்து சேர்வோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். கடவுள் அவரை ஆண்டவரும் மெசியாவும் ஆக்கினார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, வசனங்கள் 14 மற்றும் 36 41 வரை. பெந்தகோஸ்து என்னும் நாள் வந்தபோது பேதுரு 11 சேர்ந்து எழுந்து நின்று உரத்த குரலில் அவர்களிடம் பின்வருமாறு கூறினார்: நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை கடவுள் ஆண்டவரும் மெசியாவும் ஆக்கினார் என்பதை இஸ்ரேல் மக்களாகிய நீங்கள் அனைவரும் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். அவர்கள் இதை கேட்டு உள்ளம் குத்தப்பட்டவர்களாய் பேதுருவையும் மற்ற திருத்தூதர்களையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு பேதுரு அவர்களிடம், நீங்கள் மனம் மாறுங்கள். உங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்காக ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள். அப்பொழுது தூய ஆவியை கொடையாக பெறுவீர்கள். ஏனென்றால் இந்த வாக்குறுதியானது உங்களுக்கும் உங்களது பிள்ளைகளுக்கும் தொலைவில் உள்ள யாவருக்கும் ஆண்டவராகிய கடவுள் தம்மிடம் அழைக்கும் அனைவருக்கும் உரியது என்றார். மேலும் அவர் வேறு பல சான்றுகளை எடுத்து கூறி, நெறிக்கெட்ட இந்த தலைமுறையிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்தினார். அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் திருமுழுக்கு பெற்றார்கள். அன்று ஏறக்குறைய 3000 பேர் அவர்களோடு சேர்க்கப்பட்டனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என் வாழ்விலே குறைகள்
இரண்டாம் வாசகம். உங்கள் ஆன்மாக்களின் ஆயரிடம் திரும்பி வந்திருக்கிறீர்கள். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து இரண்டாம் வாசகம். அதிகாரம் 2, இறைவார்த்தைகள் 20 தொடங்கி 25 முடிய. அன்பிற்குரியவர்களே, நன்மை செய்தும் அதற்காக பொறுமையோடு துன்புற்றால் அது கடவுளுக்கு உகந்ததாகும். கிறிஸ்துவும் உங்களுக்காகத்தான் துன்புற்று ஒரு முன்மாதிரியை வைத்து சென்றுள்ளார். எனவே நீங்கள் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுங்கள். இதற்காகவே அழைக்கப்பட்டுள்ளீர்கள். வன்செயல் எதுவும் அவர் செய்ததில்லை. வஞ்சனை எதுவும் அவர் வாயில் இருந்ததில்லை. பழிக்கப்பட்ட போது பதிலுக்கு பழிக்கவில்லை. துன்புறுத்தப்பட்ட போது அச்சுறுத்தவில்லை. நியாயமாக தீர்ப்பு வழங்குவோரிடம் தம்மை ஒப்படைத்தார். சிலுவையின் மீது நம் உடலில் நம் பாவங்களை அவரே சுமந்தார். நம் பாவங்களுக்கு இறந்து நீதிக்காக வாழ்வதற்கே இவ்வாறு செய்தார். அவர் தம் காயங்களால் நீங்கள் குணமடைந்துள்ளீர்கள். நீங்கள் வழி தவறி அலையும் ஆடுகளைப் போல இருந்தீர்கள். ஆனால் இப்பொழுது உங்கள் ஆன்மாக்களின் ஆயரும் கண்காணலிற்பாளருமாய் இருப்பவரிடம் திரும்பி வந்திருக்கிறீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 10, திருவசனங்கள் 1 முதல் 10 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், ஆட்டுக்கொட்டிலில் வாயில் வழியாக நுழையாமல் வேறு வழியாக ஏறி குதிப்போர் திருடர் அல்லது கொள்ளையராக இருப்பர். வாயில் வழியாக நுழைபவர் ஆடுகளினுடைய ஆயர். அவருக்கே காவலர் வாயிலை திறந்து விடுவார். ஆடுகளும் அவரது குரலுக்கே செவிசாய்க்கும். அவர் தம்முடைய சொந்த ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு வெளியே கூட்டிச் செல்வார். தம்முடைய சொந்த ஆடுகள் அனைத்தையும் வெளியே ஓட்டி வந்தபின் அவர் அவற்றிற்கு முன் செல்வார். ஆடுகளும் அவரை பின்தொடரும். ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியும். அறியாத ஒருவரை அவை பின்தொடரா. அவரை விட்டு அவை ஓடிப்போகும். ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியாது. இயேசு அவர்களிடம் ஓமையாக இவ்வாறு சொன்னார். ஆனால் அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை.
மீண்டும் இயேசு கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆடுகளுக்கு வாயில் நானே. எனக்கு முன்பு வந்தவர் அனைவரும் திருடரும் கொள்ளையருமே. அவர்களுக்கு ஆடுகள் செவிசாய்க்கவில்லை. நானே வாயில். என் வழியாக நுழைவோருக்கு ஆபத்து இல்லை. அவர்கள் உள்ளே போவர், வெளியே வருவர், மேய்ச்சல் நிலத்தை கண்டுகொள்வர். திருடுவதற்கும் கொள்வதற்கும் அழிப்பதற்கும் அன்றி திருடர் வேறெதற்கும் வருவதில்லை. ஆனால் நான் ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு வந்துள்ளேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்வை பற்றி ஒருவேளை நீங்கள் அறிந்திருக்கலாம். ஒரு அருட்பணியாளர் தன்னுடைய 50வது அருட்பொழிவு விழாவை, பொன் விழாவை கொண்டாடுகிறார். அந்த பொன்விழா கொண்டாட்டம் மிக விமரிசையானதாக இல்லை. அவருடைய குடும்பத்தினரை மட்டும் அழைக்கிறார். ஒருவேளை அவருடைய குடும்பத்தினுடைய உறவினர்கள் கொஞ்சம் வந்திருக்கிறார்கள். ஆனால் தன்னுடைய நீண்டகால நண்பனான ரிச்சர்ட் பட்டன் என்ற ஹாலிவுட் நடிகரை அவர் அழைக்க மறக்கவில்லை. அந்த நிகழ்வுக்கு அவரை அழைக்கிறார். அந்த ஹாலிவுட் நடிகர் 9 முறை ஆஸ்கார் விருந்திற்கு பரிந்துரைக்கப்பட்டவர். அது மட்டுமல்ல, அவருடைய குரல் சிம்ம குரல். அவர் பேசினாலோ அல்லது பாடினாலோ அல்லது வாசித்தாலோ இன்னும் கொஞ்சம் பேச மாட்டாரா, பாட மாட்டாரா, வாசிக்க மாட்டாரா என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய குரல் ஒரு கம்பீரமான ஒரு குரல். அதாவது நம்முடைய நடிகர் மறைந்த சிவாஜி கணேசனை போல அவர் அழைக்கப்பட்டிருக்கிறார். அவரிடத்தில் இந்த பொன்விழா நாயகன் ஒன்றை சொல்லுகிறார். நீங்கள் திருப்பாடல் 23வது திருப்பாடல, ஆண்டவரே என் நாயன், இதை மேடையில் நீங்க சொல்லணும் அப்படின்னு சொல்றார். இவர் ஒத்துக்கொள்ளுகிறார். ஆனா ஒரு கண்டிஷன் வைக்கிறார். நான் முதல்ல இந்த திருப்பாடலை நான் சொல்லுவேன், முடிந்த பிற்பாடு நீங்கள் அந்த மேடையில் திருப்பாடலை சொல்லணும் அப்படின்னு சொல்றார். இந்த பொன்விழா நாயகன் ஒத்துக்கிறார். இந்த மேடைக்கு அவர் ஏறாரு. அந்த ஹாலிவுட் நடிகர் மேடைக்கு ஏறின உடனே எல்லாரும் கரவொலி எழுப்புகிறார்கள். அந்த திருப்பாடலை மிகவும் அற்புதமாக கர்ஜனையோடு ஏற்ற இரக்கத்தோடு சிறப்பா சொல்லி முடிக்கிறார். எல்லாரும் ஜோர கைதட்டுறாங்க. கரவொலி அடங்குவதற்கு ரொம்ப நேரம் ஆகிறது. அதற்கு அடுத்த முறை இந்த பொன்விழா நாயகர், இந்த குருவானவர் மேடைக்கு ஏறுகிறார். மேடையில் ஏறி அவர் அந்த திருப்பாடலை சொல்லுகிறார். அப்படி சொல்லும் போதே கொஞ்சம் திக்கிறாரு, கொஞ்சம் படபடக்கிறாரு. ஆனா கொஞ்சம் கஷ்டப்பட்டு சொல்லி முடிச்சிடறாரு. ஆனா எந்த கைதட்டலுமே இல்லை. ஒரே நிசப்தம்,
ஆனால் அங்கே உட்கார்ந்திருக்கக்கூடிய மனிதர்கள் அவர்களினுடைய கண்களிலே நீர் கசிகிறது. என்ன அப்படின்னு சொன்னா, ஏன் அவர்களுடைய கண்களிலே நீர் கசிகிறது அப்படின்னு சொல்லி நினைக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ஹாலிவுட் நடிகர் நேரா மேடைக்கு வந்து சொல்றாரு, நான் சொன்னதுக்கும் இந்த பொன்விழா நாயகன் குரு சொன்னதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. நான் அந்த சங்கீத திருப்பாடலை மட்டுமே எனக்கு தெரியும். ஆனா இந்த குருவானவருக்கு அந்த ஆயனையே தெரியும். I only know the psalm, but he knows the support அப்படின்னு சொன்னார். அன்புமிக்கவர்களே, பாஸ்கா காலத்தின் 4ஆம் ஞாயிறாகிய இன்று இதனை நல்லாயன் ஞாயிறு என்று சொல்லுவார்கள். திருச்சபையானது இந்த நல்லாயன் ஞாயிறை பெருவிழாவாக கொண்டாடுவதற்கு நம்மை பணித்திருக்கிறது. நீங்க பார்க்கலாம், இயேசுநாதர் ஆட்டுக்குட்டிய தோல்ல போட்டுட்டு அப்படியே நிற்கக்கூடிய படங்களை எல்லாம் நிறைய இடங்கள்ல பார்த்திருப்பீங்க. இதயபூர்வமாக அந்த ஆடுகளை நேசிக்கக்கூடியவராக ஆயனாக இயேசு இருக்கிறார் என்பதனுடைய ஒரு அடையாளமாக அந்த படமானது அங்கே நாம் பார்த்திருக்கிறோம். அப்படின்னா இன்றைக்கு நமக்கு முன்பாக வைத்திருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னவாக இருக்கிறது என்றால், do you know the shepherd? உங்களுடைய ஆயனை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? இதுதான் இன்றைய கேள்வியாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டை நாம் புரட்டி பார்த்தோம் என்றால், இந்த ஆயனை பற்றிய உருவகம், நல்லாயனை பற்றிய உருவகமானது நிறைய இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. கடவுள் இதை ஒரு லாவகமாக எடுத்து உருவகமாக பயன்படுத்தி இருக்கிறார் என்றால், பாலஸ்தீன இஸ்ராயல் மக்கள் அவர்களுடைய குலத்தொழிலே ஆடு மேய்ப்பதுதான். அவங்கள முக்காவாசி பேரு ஆடு மேய்க்கக்கூடியவர்களாக ஆயர்களாகவே இருந்திருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய பண்புகளை எல்லாம் தனதாக்கி இங்கே கடவுள் அதை லாவகமாக பயன்படுத்துகிறார். அதாவது நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு, திருமணமாகி தன்னுடைய மனைவி இருக்கின்ற போதே இன்னொரு மனைவியை திருமணம் செய்து கொண்ட வழக்கு. நீதிமன்றத்திலே வழக்கு இருக்கிறது. இரண்டாவது திருமணம் செய்த அந்த மனிதர் நின்று கொண்டிருக்கிறார். அவரை பார்த்து நீதிபதி கேட்கிறார், ஏற்கனவே உனக்கு திருமணமாகி இருக்கிறது, அது தெரிந்தும் நீ இரண்டாவது திருமணம் செய்திருக்கிறாயே ஏன் அப்படின்னு கேட்கிறார். அப்ப இரண்டாவது திருமணம் முடித்த அந்த மனிதர் சொன்னாரு, என்னுடைய முதல் மனைவியை மீது கொண்ட பாசத்தினால், என்னுடைய முதல் மனைவியை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் திருமணம் முடிச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்ப நீதிபதி கேட்கிறாரு, நீ செய்த திருமணத்திற்கும் இரண்டாவது திருமணத்திற்கும் அறிந்து கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் என்ன தொடர்பு அப்படின்னு சொல்லி கேட்டபோது இந்த மனிதர் சொன்னார், ஒரு பெண்ணினுடைய மனதை ஒரு பெண்ணுக்குத்தான் தெரியும், ஒரு பெண்ணினுடைய மனசு ஒரு பெண்ணுக்குத்தான் தெரியும். அதனால தான் அதிகமாக அறிந்து கொள்வதற்கு நான் இரண்டாவது திருமணம் செய்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதாவது அறிதல் இல்லாமல், அறிந்து கொள்ளாமல் ஒரு மனிதனை அன்பு செய்ய முடியாது. ஆக அறிதல் மட்டுமே ஒரு மனிதனை புரிந்து கொள்ள முடியும், ஏற்றுக்கொள்ள முடியும், அதே நேரத்திலே அன்பு செலுத்த முடியும். அப்படி என்றால் அது குடும்ப உறவாக இருக்கட்டும்,
அல்லது இறை மனித உறவாக இருக்கட்டும், எல்லாவற்றுக்குமே அறிந்திருப்பது என்பது முக்கியமான ஒரு காரியம். எனவேதான் பழைய ஏற்பாட்டு தலைவர்கள் எல்லாம் தடம் புரண்டு போன போது, வழிகாட்டிகள் எல்லாம் வழிதவறி போன போது, இந்த பணக்காரர்களாக சித்தரிக்கப்பட்ட அந்த தலைவர்கள் எல்லாம் மகா பாதகம் அந்த மக்களுக்கு செய்த போது, தன்னை ஒரு ஆயனாக அந்த மக்களை எல்லாம் அறிந்து கொள்ளக்கூடியவராக எசேக்கியேல் 34வது அதிகாரத்தில் தெளிவாக அவர் சொல்லுவார். அப்படின்னா யாவே ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் அறிந்திருக்கக்கூடிய, அன்பு செலுத்தக்கூடியவராக இருக்கிறார் என்பதை இயேசு அதை அப்படியே லாபகமாக இங்கே பயன்படுத்துகிறார். இதுதான் இன்றைய நற்செய்தி. இன்றைய நற்செய்தியில 7 காரியங்களை நாம் அதை கொஞ்சம் கூர்ந்து கவனித்தால் நம்மால் பார்க்க முடியும். ஆயன் எப்படிப்பட்ட தன்மைகளோடு அவன் செயல்படுகிறான் என்பதை. முதல் காரியமாக உபகரணங்கள். எந்த ஒரு ஆயனிடத்திலும் 2 உபகரணங்கள் கட்டாயமாக இருக்கும். ஒன்று கோல், இரண்டாவது கைத்தடி. கோல் அப்படின்னு சொன்னா நம்முடைய ஆயர்கள் அவங்க திருப்பலி நிறைவேற்றுகின்ற போது ஒரு கோலை வைத்திருப்பார்கள். அதில் நீங்க பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் வளைந்திருக்கும். அதே போன்று இவர்கள் அந்த கோலை வைத்திருப்பார்கள். எதற்காக என்றால், அந்த பாலஸ்தீன பகுதி என்பது பள்ளத்தாக்குகள் நிறைந்த பகுதி. அதில் போகும்போது தடுமாற வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். அந்த நேரத்தில் இந்த கோலை அவர்கள் ஊன்றி தடுமாறாமல் நின்று போவதற்கு அதனை பயன்படுத்துவார்கள். இரண்டாவது, ஒருவேளை போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆடு தவறி அங்கிட்டு போகும்போது லாவகமாக அதை கொக்கிய போட்டு ஒரு இழுத்து நேராக விடுவார்கள். மூன்றாவதாக பார்க்கும்போது, ஒருவேளை அங்கிட்ட மரத்தில் இலதலைகள் இருந்தால் அப்படியே கொக்கிய போட்டு இழுத்து அந்த ஆட்டுக்கு கொடுப்பார்கள். இதற்குத்தான் அந்த கோலை அவர்கள் பயன்படுத்தினார்கள். கைத்தடியை எதற்கு பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொன்னா, அந்த கைத்தடியை இடைக்கச்சையிலே சுருகி இருப்பார்கள். அது என்ன, ஒரு 2 அடி தான் நீளம் இருக்கும். அதை அவர்கள் பயன்படுத்தியது, கொடிய விலங்குகள் ஏதாவது வந்தால் இந்த கைத்தடியை வைத்து அடித்து விரட்டுவார்கள். எனவேதான் திருப்பாடல் 23:4 சொல்லப்பட்டிருக்கிறது, இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் நான் எதற்கும் பயப்பட மாட்டேன். நீர் என்னோடு இருக்கின்ற காரணத்தினால் நான் எதற்கும் அஞ்ச மாட்டேன். உன் கோலும் நெடுக்கலியும் எனக்கு துணையாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்ன என்றால், கடவுள் நமக்கு நேரக்கூடிய எல்லா ஆபத்துக்களையும், துன்பங்களையும், கஷ்டங்களையும் அவர் எதிர்த்து போரிட்டு நம்மை பாதுகாப்பார். அதாவது தன்னுடைய அந்த கைத்தடியை வீசி எதிராளிகளை நிலகுலை செய்வார், தீமைகளை எதிர்த்து அழித்து ஒழிப்பார் என்பது முதல் செய்தியாக அதிலிருந்து நாம் பார்க்க முடிகிறது. இரண்டாவது, நெருக்கமான உறவு. கிழக்கித்திய கலாச்சாரத்தில் ஆயனுக்கும் ஆடுகளுக்கும் நெருக்கம் அதிகமாகவே இருந்திருக்கிறது. என்னன்னா, ஒரு ஆடு அந்த ஆயனிடத்தில் 7 8 9 ஆண்டுகள் கூடவே இருக்கும். நம்ம நாட்டில் போல ஒரு வருஷத்திலேயே கசாப்பு கடைக்கெல்லாம் அனுப்புறது கிடையாது. அங்கே ஆடுகளை வந்துட்டு எதற்காக வளர்ப்பார்கள் என்றால், முதல் பிரையாரிட்டி என்னன்னா ரோமம். ரோமத்தை அதிகமாக அங்கே பயன்படுத்துவார்கள். இரண்டாவது,
அதை பாலுக்காகவும் பயன்படுத்துவார்கள். அதனால தான் நீங்க எஸ்ஐயா புத்தகம் 54வது அதிகாரம் 7வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ரோமும் கத்தரிப்போர் முன்னிலையில் கத்தாத செம்மறியை போல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா அதாவது எந்த நேரத்தில் நம்மளை கசாப்பு கடைக்கு அனுப்ப போறானோ என்று பயப்படாத ஆடுகளாக, ஆயன் மீது நம்பிக்கை கொள்ளக்கூடிய ஆடுகளாக அங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது. அப்படி என்றால் கடவுள் நம்மோடு இருக்கின்ற காரணத்தினால் நாம் எதற்கும் பயப்பட வேண்டியதில்லை, அச்சப்பட வேண்டியதில்லை. ஏனென்றால் தன்னுடைய பிள்ளைகள் என்ற உணர்வும் நெருக்கமும் அதிகமாகவே இருக்கும் என்பது 2வது செய்தியாக சுட்டிக்காட்டப்படுகிறது. 3வது செய்தி பெயர். அந்த பாலஸ்தீன நாட்டு ஆயர்கள் எல்லாம் தங்களுடைய ஆடுகளை பெயர் சொல்லி அழைப்பார்கள். ஒவ்வொரு ஆட்டுக்கும் ஒரு பெயரை சுட்டி இருப்பார்கள். அந்த பெயரை சொன்ன உடனேயுமே அந்த ஆடு லாபகமாக அவர் பின்னா ஓடி வந்துடும். அதனால தான் எஸ்ஐயா புத்தகம் 43வது அதிகாரம் 1 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உன் பெயரை சொல்லி அழைப்பேன், ஏனென்றால் நீ என்னை எனக்குரியவன். அப்படின்னா நாமெல்லாம் யாருக்குரியவர்கள்? கடவுளுக்குரியவர்கள். இந்த உலகத்தில் வந்துட்டு 700 கோடிக்கு மேல மக்கள் இருக்கிறார்கள். இப்ப இந்த கொரோனா டயத்தில் நிறைய குறைக்க வேண்டிய இருக்குது. ஆக இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் நாம எல்லோருடைய பெயரையும் நமக்கு தெரியாது. ஆனா ஒரு சில பேருடைய பெயரை நமக்கு தெரிந்திருக்கிறோம். ஏன்? அது நெருக்கத்தை குறிக்கக்கூடியது. ஒரு பெயரை சொல்லி கூப்பிடும் போது நெருக்கம், உறவு. அப்படின்னா ஆண்டவர் நம்முடைய பெயரை அறிந்திருக்கிறார். அப்படின்னா எவ்வளவு நமக்கு சந்தோஷம். கடவுள் நம்முடைய பெயரை தனிப்பட்ட விதத்தில் அறிந்திருக்கிறார் என்றால் நாம் சந்தோஷப்பட வேண்டியவர்கள். அப்படின்னா ஆயனாகிய ஆண்டவர் ஆடுகளாகிய தன்னுடைய பிள்ளைகளினுடைய பெயர்களை அறிந்து நெருக்கமான உறவை உருவாக்கி இருக்கிறார், பெயர் சொல்லி அழைக்கக்கூடிய வகையில். ஆக இந்த செய்தியும் அந்த ஆண்டவனினுடைய நெருக்கத்தையும் பெயர் சொல்லி அழைக்கக்கூடிய தாராள உணர்வும் வெளிப்படுகிறது. 4வதாக குரல். பொதுவா பாலஸ்தீன ஆயர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் தங்களுடைய குரலை ஆடுகள் அறிந்திருக்கக்கூடிய வகையிலே அதனை நடத்தி செல்வார்கள். நிறைய ஆயர்கள் இருக்கின்ற காரணத்தினால் எல்லாமே தனித்தனி விதத்தில் அவர்கள் ஆடுகளை எல்லாம் மேய்க்கிறது கிடையாது. ஆங்காங்கே மேய்க்கக்கூடிய அந்த ஆயர்கள் எல்லாம் அப்படியே எல்லாத்தையும் ஒன்றா விட்டுட்டு இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்படின்னா ஆடுகள் எல்லாம் எல்லாமே ஒன்னடி முன்னாடியா அப்படியே கலந்து போய் மேய்ச்சிக்கிட்டு இருக்கோம். அப்படின்னா எந்த ஆடு நம்ம ஆடுனே தெரியாது. அந்த நேரத்தில் இந்த ஆயன் என்ன செய்வார்? ஒரு குரல் கொடுப்பார். உடனே அந்த ஆடுகள் எல்லாம் ஓடி வந்துடும். ஓடி வந்து அவனுக்கு பின்னாடி மந்திரிச்சு விட்டது போல பின்னாடியே போயிட்டு இருக்கும். அப்ப இந்த ஆயனினுடைய குரலை ஆடுகள் அறிந்திருக்கிறது. அந்த ஆயன் இந்த ஆடுகள் தன்னுடைய குரலை கேட்கக்கூடிய வகையில் அந்த ஆடுகளோடு உள்ள நெருக்கத்தை உருவாக்கி இருக்கிறார் என்பதை இதன் வழியாக நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. 5வதாக நாம் பார்க்கின்ற போது உயிர் கொடுக்கக்கூடிய நேசம். இந்த நம்ம ஊர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆடுகளை ஆயன் ஓட்டி செல்வார். ஆனா அங்க பார்த்தாக்க ஆடுகளை கூட்டி செல்வார். அப்படின்னா ஆயன் முன்னாடி போவாரு, ஆடுகள் எல்லாம் பின்னாடி போகும். ஏன் முன்னாடி போறார் அப்படின்னு சொன்னா, முன்னாடி போகும்போது ஒருவேளை கொள்ளையர்கள், கொடிய விலங்குகள் எல்லாம் இருக்கும்.
அதையெல்லாம் அடித்து விரட்டிய பிற்பாடு தான் ஆட்டையே கூட்டிட்டு போவார். அப்படின்னா ஆடுகள் மீது கொண்ட நேசம், தன்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை, ஆடுகள் வாழ்வு பெறும் பொருட்டு, அதுவும் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு தன்னையே அழிக்கக்கூடியவர் ஆண்டவர் என்று செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா தன்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை, எவ்வளவு ரிஸ்க் எடுப்பதற்கும் ஆயன் தயாராக இருக்கிறார். அந்த அளவுக்கு ஆடுகளின் மீது நேசம் கொண்டவராக இருக்கிறார். ஆறாவதாக நாம் சிந்திக்கின்ற போது பலவீனமானவர்களுக்கு கரிசனை காட்டுகின்ற பண்பு. ஆடுகளை அவர் ஓட்டிட்டு போகும்போது இந்த குட்டி ஆடெல்லாம் இந்த பெரிய ஆட்டோடு ஈடு கொடுத்து நடக்க முடியாது. ஒருவேளை நோஞ்சான் ஆடா இருக்கலாம் அல்லது நொண்டி ஆடா இருக்கலாம். அப்படிப்பட்ட ஆடுகளை எல்லாம் இந்த ஆயன் என்ன செய்வான், குட்டியை தூக்கி தோளில் போட்டுட்டு அப்படியே போயிட்டு இருப்பார். ஒருவேளை கால் நடக்க முடியாத ஆட்டை தோளில் போட்டுட்டு போயிட்டு இருப்பான். வேளாங்கண்ணிக்கு திரையா போகும்போது எல்லாரும் ஒரே நேரத்தில் போறதில்ல. ஒருத்தர் 4 பேர் முன்னாடி போவாங்க, 4 பேர் பின்னாடி போவாங்க, 4 பேர் கடைசியில் வருவாங்க நடக்க முடியாதவங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, முன்னாடி போனவங்க அப்படியே நின்று பின்னாடி போனவங்கள கூட்டிகிட்டு போவாங்க. அப்போதானே வந்துட்டு போய் சேர முடியும். அதே மாதிரி தான் இந்த கரிசனை, ஆடுகளின் மீது கொண்ட கரிசனை, இந்த குட்டியாட்டெல்லாம் தோளில் தூக்கிக்கிட்டு அதை அதனால தான் இங்கே எஸ்ஐயா புத்தகம் 40வது அதிகாரம் 11வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் ஆட்டுக்குட்டிகளை தம் கையால் ஒன்று சேர்ப்பார், அவற்றை தம் தோளிலே தூக்கி சுமப்பார், சினையாடுகளை கவனமுடன் நடத்தி செல்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னு சொன்னா ஆண்டவர் எந்த அளவுக்கு பலவீனமான, ஒடுக்கப்பட்ட, ஓரங்கட்டப்பட்ட, நலிந்த, ஏழை எளிய மக்கள் மீது தாகம் கொண்டவராக, பரிவு கொண்டவராக, பாசம் கொண்டவராக இருக்கிறார் என்பது இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது. கடைசியாக 7வதாக ஆட்டுக்கொட்டில். பாலஸ்தீன ஆட்டுக்கொட்டில் என்பது அதனுடைய நுழைவாயில் கொஞ்சம் ரொம்ப சின்னதாக இருக்கும். ஒரு ஆடு தான் உள்ளுக்கு போகலாம். ஆனால் ஆடு மேய்ச்சிட்டு வந்த பிற்பாடு இந்த ஆயன் ஆட்டுக்குட்டிகளில், அந்த ஆட்டுக்கொட்டிலில் இந்த ஆடுகளை கொண்டு போகிறதுக்கு முன்னாடி இந்த ஆட்டினுடைய அந்த நுழைவாயில்ல என்ன பண்ணிடுவார், உட்காந்து கோலை அப்படியே நீட்டி வச்சிருப்பார். இந்த ஆடு என்ன பண்ணும், ஒன்றா அந்த கோலின் கீழே தான் போகும். ஏன் அப்படி கோலை மாட்டி வச்சுட்டு உட்கார்ந்துருக்கிறார் அப்படின்னு சொன்னா, அவர் பார்க்கிறாரு, அதாவது ஆடு மேய்ந்து கொண்டிருந்த போது ஏதாவது ஒரு ஆடு நலிந்து போயிருக்குதா, காயம்பட்டிருக்குதா, அல்லது கால் ஒடிஞ்சிருக்குதா, எப்படி இருக்குது, சுகமா இருக்குதா, அல்லது நோயாளியா இருக்குதா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கவனத்தோடு பார்க்கிறாரு. அதத்தான் எசேக்கியேல் 20வது அதிகாரம் 37வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உங்களை என் கோலில் நடந்து போகச் செய்வேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா இந்த ஆட்டுக்கொட்டில் இவர் என்ன பண்ணுவார், எல்லா ஆடுகளும் போன பிற்பாடு அதிலே படுத்துக்குவார். அப்ப ஆடு அவரை மீறி உள்ளுக்கு போக முடியாது, அவரை மீறி வெளியவும் வர முடியாது. அதனாலதான் இயேசுநாதர் சொல்றாரு, அதாவது அவர்கள் உள்ளே போவர், வெளியே வருவர், மேய்ச்சல் நிலத்தை கண்டுகொள்வர் அப்படின்னு சொல்லி சொல்வார். எல்லாவற்றிற்கும் காரண கர்த்தாவாக, ஆதியும் அந்தவுமாக இருக்கக்கூடிய ஆண்டவர், அவர் அறியாதது எதுவுமே கிடையாது. அவர் வழியாகத்தான் எல்லாமே போக முடியும், எல்லாமே நடக்க முடியும் என்பதை தெளிவாக சொல்லுகிறார். அப்படி என்றால் இந்த ஆயன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், உபகரணங்களை வைத்து நம்மை பாதுகாக்கக்கூடியவராக, நம்மோடு நெருக்கத்தை உருவாக்கி கொள்ளக்கூடியவராக, நம்மையுடைய பெயரை சொல்லி அழைக்கக்கூடியவராக, தன்னுடைய குரலை கேட்குவதற்கு மக்களை தயார்படுத்தக்கூடியவராக, அந்த ஆடுகள் மீது நேசம் கொண்டவராக, அந்த ஆட்டுக்கொட்டிலே பலவீனமான ஆடுகளுக்கு பரிவு காட்டக்கூடியவராக, எல்லா நிலைகளிலும் அந்த ஆட்டுக்கொட்டிலே அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து ஆடுகளையும் அறிந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக,
அந்த ஆண்டவர் இருக்கிறார் என்றால் அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோமா? சிந்திப்போம். எழுந்து நின்று இறை தந்த இடத்திலே நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். இறைவா, இந்நன்னாளிலே எங்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஒரே குடும்பமாக நம்பிக்கையாளர்களாக இப்பொழுது நாங்கள் எழுப்புகின்ற எங்களது மன்றாட்டுக்களுக்கு நீரை கனிவாய் செவிசாய்த்தரலாம். நல்லாயனாம் இறைவா, எம் திருமலையை வழிநடத்தி வரும் பரிசுத்த தந்தை பிரான்சிஸ் அவர்களையும் ஆயர்கள், குருக்கள், உறவனத்தார் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். அனைவரும் தம் வார்த்தையால் இறை மக்களுக்கு நன்னறிவு புகட்டி நல்வழியில் நடத்தும் ஆயர்களாக திகழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்லாயனாம் நாயகனே இறைவா, இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் தீமை அனைத்திற்கும் அஞ்சே என்றவரே, இன்றைய சூழ்நிலையில் உலகம் முழுவதும் அச்சுறுத்தும் கொரோனா கொள்ளை நோயால் மடிந்து கொண்டு மரணத்தால் போராடி கொண்டிருக்கும் மக்கள் மேல் மனமிறங்கி நல்வாழ்வு வாழ வரமருள இறைவா மன்றாடுகிறோம். என் ஆயனாயிருந்து எம் தேவைகளை நிறைவு செய்யும் நல்லாயனே இறைவா, இன்றைய சமுதாயத்தில் நிலை கொண்டு மனமிறங்கி அன்றாட தேவைகளை நிறைவு செய்ய இயலாமல் பசி, பட்டினி போன்ற அடிப்படை தேவைகளை நிறைவு செய்து கொடுக்கும் நல்ல உள்ளங்களின் வழியாக உதவிகரம் நீட்ட இறைவா உன்னை மன்றாடுகிறோம். எங்கள் வாழ்நாள் எல்லாம் அருள்நலமும் பேரன்பும் புத்துயிர் காட்டி வழிநடத்தும் நல்லாயினே இறைவா, எங்கள் வாழ்நாள் எல்லாம் உண்மை அன்பிற்குரிய தந்தையாக இருப்பதை அறிந்து கொண்டு துன்ப துயரங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், போராட்டங்களில் நாங்கள் மடிந்து போகாமல் பேணி பாதுகாக்கும் உன் பேரன்பை புரிந்து கொண்டு நம்பிக்கையுடன் வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். என் ஆடுகள் என்னை அறியும், நானும் அவைகளை அறிவேன் என்று கூறிய நல்லாயினே இறைவா, தன் ஆடுகளுக்கு தாம் வைத்துள்ள பாசத்தையும் அக்கறையையும் கரிசனையும் நெருக்கத்தையும் உருக்கத்தையும் உறவை வெளிப்படுத்தும் இறைவா,
சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்ட, ஓரங்கட்டப்பட்ட, ஒதுக்கப்பட்ட, பலவீனமற்ற அனைவரையும் அரவணைத்து தோளில் சுமந்து வாழ வைக்க இறைவா மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட கருத்துக்களுக்காக அமைதியாக மன்றாடுவோம். இரக்கமே உருவான இறைவா, இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாமுள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் உமது கையில் நின்று இப்படி ஏற்படுவாராக. அன்பு தந்தையே இறைவா, இப்பாஸ்கா மறை நிகழ்வுகள் வழியாக எங்களை என்றும் அக்கடிக்க செய்திட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகார செயல் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாக அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலை வாழ்வில் நுழைகின்றன. விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளருக்கு திறந்து விடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்குரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்பு அடைந்து
அவரது உயிர்ப்பிலே அனைவரது வாழ்வும் உயிர்த்தெழலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஒன்று. ஆகவே உடைய ஆவியை பொழுதி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கொண்டிரலும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களுடைய மறைமாவட்ட பொறுப்பாய தேவதாஸ் அம்புரோஸ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திரலும். மேலும் உயிர்த்தலும் இதனோக்குடன் துயிர் கொள்கின்ற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் உள்ளேற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாகவே புகழ்ந்தேத்தும் வரமருளை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரே எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்று
எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமைப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரின் இடத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும்.
எளியோ நெஞ்சம் தனிலே ஒழியா இறையே வாரா. நீரும் மழையும் முகிலா பூவும் கனியும் ஒழியா. நீரும் மழையும் முகிலா பூவும் கனியும் ஒழியா. உயிரும் உருவும் உம்மால் வளம் வாழ்வும் உம்மால். ஒளியே எழிலே வருக, ஒளியே எழிலே வருக. ஒளியா இறையே வாரா. எளியோ நெஞ்சம் தனிலே ஒளியா இறையே வாரா. நன்றியோடு மன்றாடுவோம். நல்ல ஆயரே, உமது மந்தையை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். உம் திருமகனின் உயர் மதிப்புள்ள இரத்தத்தால் மீட்டவும் ஆடுகளை நிலையான பசும்புல் வெளியில் கூட்டி சேர்க்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. சிறப்பு ஆசீர் பெற அனைவரும் தலை வணங்குவோம். தம் ஒரே மகனின் உயிர்ப்பால் மீட்பின் பயனையும் தம் பிள்ளைகளாகும் பேற்றையும் உங்களுக்கு அளிக்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் நீங்கள் என்றும் அவரோடு மகிழ்ந்திருக்க அருள்வாராக. அவரது மீட்பால் முடிவில்லா விடுதலை என்னும் கொடையை பெற்றுக்கொண்ட நீங்கள் அவரது இரக்க பெருக்கால் நிலை வாழ்வின் உரிமை பேற்றை பெறும் தகுதி பெறுவீர்களாக. திருமுழுக்கில் நம்பிக்கை கொண்டு அவரோடு உயிர்த்தெழுந்த நீங்கள் இம்மையில் உங்களது நேர்மையான வாழ்வால் விண்ணக வீட்டை அடையும் தகுதி பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறின.